ஆடியன்ஸ் நல்லா தான் ரிசீவ் பண்ணாங்க. ஆடியன்ஸ் அந்த மைண்ட் செட் பண்ணி தான் படமே எல்லாமே பண்ணியிருக்காங்க. அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. கமர்ஷியல் ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எப்படி போய் சேரும்? இதுவும் கமர்ஷியல் கண்டென்ட் தான். அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க பொறுத்து தான். உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க புரியுதா? ஏன்னா என்ன சொல்ல வராங்கன்னு புரியுது. என்ன சொல்ல வராங்க புரியுது. ஏன்னா நிறைய டைலாக்ஸே இல்லை அப்படின்றாங்க. நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? விஷுவல் வைஸ் நல்லாவே கண்டுதாங்க. ஆதி காலத்துலேருந்து சொன்ன கதை தான். ஒருத்தர் வேற ஒருத்தங்க பொண்ணு வேற ஒருத்தங்க லவ் பண்ணுன்னு சொல்றாங்க. வேற ஒருத்தங்க வேற ஜாதி கதை பையனை லவ் பண்றாங்க. அதே மாதிரி தாய்மாவன் வந்து என்னதான் கட்டிக்கணும்னு சொல்லி இடம் முடிக்கலாம். அவனுக்கு லவ் பண்ணவே தெரியல ஆக்சுவலா. ஓகே ஓகே. விஷுவல் கண்டென்ட். சூரிய ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தேங்க்யூ. இருந்து கடை சொன்ன கதை தான். அதே டிஃபரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் அப்படியே இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, நன்றி. நல்லா இருக்கு ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். பிரதர், இது காமன் ஆடியன்ஸ் எப்படி போய் கனெக்ட் ஆகும் இந்த படம்? காமன் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுங்கிறது டவுட் தான். ஒரு வில்லேஜ் டைப்ல இருக்கவங்களுக்கு புரியும். சிட்டில இருக்கவங்களாம் கண்டிப்பா சான்ஸ் இல்லை. ஏன்னா அது பார்க்கும்போது ஒரு புதுசா இருக்கு. பேய் ஓட்டுற சீனா இருக்கட்டும், அதெல்லாம் கொஞ்சம் புதுசா இருக்கு. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு கொஞ்சம் புரியாது. ஃபேமிலி ஆடியன்ஸ் இல்ல, அவ்வளோ ஃபேமிலி ஆடியன்ஸே இல்லையா? கம்மியா தான். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது தியேட்டர்ல? படம் நல்லா இருந்துச்சு. சூரி பக்கத்துல உட்காந்து பார்த்தாங்க, பின்னாடி உட்காந்து பார்த்தாங்க. நல்லா இருந்துச்சு. சூரிய ஆக்டிங் சூப்பரா இருக்கு. ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. படத்துல எது பிளஸ் மைனஸ்னு பாப்பீங்க? பிளஸ்னா சவுண்ட் எஃபெக்ட், கேமரா செம்ம மெயின் பிளஸ். ஸ்டோரி மைனஸ்னா கொஞ்சம் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். சின்ன ஸ்டோரியா இருக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரி வச்சு ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுத்த மாதிரி இருக்கு. மியூசிக் எல்லாம் பாக்குறது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே ஆகல. சவுண்ட் எஃபெக்ட் அழகா பண்ணிருக்காங்க. படம் ஃபுல்லாவே ஆனா சைலண்டாவே போகுது. மியூசிக்ல அதனால டக்குன்னு ஒரு என்ஜாய்மெண்ட்டோ ஒரு சேடோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நார்மலா அப்படியே சைலண்டா போயிட்டு டிராவல் கதை. அவங்க கூட சேர்ந்து நம்மளும் டிராவல் பண்ற ஒரு ஃபீல்லாம் கிடைக்கும் படம் பார்க்கும்போது. கிளைமேக்ஸ் சாட்டிஸ்ஃபைடா? கண்டிப்பா. ஒரு முடிவே இல்லாம முடிச்சிட்டாங்க. கடைசியில முடிவு நம்ம கையில இருக்குன்ற மாதிரி முடிச்சிட்டாங்க. இந்த சீன் கொஞ்சம் லாஸ்ட்ல படம் அது முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட்ல. சரி, இதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்றீங்க? அவரோட நடிப்பு, அவர் இந்த படத்தை சூஸ் பண்ணதே கொஞ்சம் நல்லா ரசிக்கும்படியாக இருந்துச்சு. அவர் இதுக்கு முன்னாடி நல்லா ஆக்ஷன் படங்கள் அந்த மாதிரி நடிச்சிட்டு வந்ததுக்கு இந்த படத்தில் அவரோட நடிப்பு தனித்துவமாக தெரிஞ்சிச்சு. இதில் அவர் நடிப்பை தாண்டி ஃபேமிலியோட இந்த படம் வந்து பார்த்தா கனெக்ட் ஆகுமா? கனெக்ட் ஆகும். ஆனால் அது புரிஞ்சுக்கிறவங்கள பொறுத்து இருக்கு. கமர்ஷியல் ஆடியன்ஸ் புரிஞ்சுப்பாங்களான்னு கேட்குறேன். அவங்களுக்கு போய் புரிஞ்சுவாங்கன்னு நம்புறேன். கொஞ்சம் கஷ்டம் தான். கொஞ்சம் கஷ்டம் அவங்க புரிஞ்சுக்கிறது. படம் எந்த இடத்துல ஸ்லோவா இருக்கு, எந்த இடத்துல நல்லா ஸ்லோவா போகுதுன்னு சொல்ல முடியாது. படம் நல்லா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நல்லா அவங்க நம்மள பயணம் பண்ண வச்சுக்கிட்டே இருக்காங்க. படத்தை கூட நம்ம டிராவல் பண்ற மட்டுமே போயிட்டு இருக்கு. சூரிய தவிர வேற யாரும் நல்லா நடிச்சிருக்காங்க? எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த லேடி கேரக்டர் அவங்க பேசலனாலும் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன், அவங்க அந்த இதுல கதை சொல்ற மட்டும் இருக்கு. ஹீரோயின் அவங்க தான். அவங்களுக்கு எந்த ஒரு டயலாக்குமே இல்லைனாலும் அவங்களோட ரியாக்ஷன் பாக்குற மட்டும் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. காமன் ஆடியன்ஸ் வந்து எப்படி கனெக்ட் பண்ணிப்பாங்க பிரதர்? இல்லை, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்குள்ளேயும் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிமைத்தனம் கொடுமைப்படுத்திருப்பாங்க. எல்லாரும் கனெக்ட் ஆகிருக்கும். ஏற்கனவே வந்த கதை தானே இதெல்லாம்? இல்ல, இது புதுசா இருக்கு. ஏற்கனவே வந்த கதை. இதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. இதை வந்து அந்த டைரக்டர் சொல்லியிருக்கனால நல்லா இருக்கு. ஏற்கனவே வந்த கதைலாம் இல்லை. இது ஒரு புதுசான ஒரு கதை. எல்லாரும் மனசுக்குள்ளேயும் ஒளிஞ்சிட்டு இருக்க கதை. அதை வந்து சொல்லியிருக்காங்க. சூரிய யார் எப்படி நடிச்சிருக்காரு? நல்லா நடிச்சிருக்காரு. சூரிய தவிர ஹீரோயின் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே இந்த படத்துல வந்து நல்லா தான் நடிச்சிருக்காங்க. எதுவுமே தேவையில்லாத சீன்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருமே இந்த படத்துக்கு அவங்க தேவைப்படுறதுனால எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்க முடியுமா? எல்லாருமே பார்க்கலாம். சின்ன படம் இல்ல, அதனால கேட்குறேன். சின்ன படம் இல்ல, இது ஹிட் ஆனா இதுவும் பெரிய படம் தான். எல்லாரும் நல்லா பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஒரு தடவை பார்க்கலாம். ஒரு புதிய முயற்சி தமிழ் சினிமாவுக்கு. மலையாள படம் பார்க்குறவங்க மலையாள படத்தில் பார்க்குற ஒரு கதை அம்சமுள்ள ஒரு படமா இருக்கும். அதுல விரும்புறவங்களுக்கு இந்த படம் ஒரு செம படம். இப்போ நீங்க தெலுங்கு படம் பார்ப்பேன், நான் குத்து டான்ஸ் பார்க்க போறேன், ஒரு நல்ல ஒரு காமெடி பார்க்கணும், அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் நல்லா இல்லை. ஒரு புது முயற்சி. இந்த படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். விடுதலை படம் கூட புது முயற்சி தான் சார். ஆனால் எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் சேர்ந்தது இல்லை. அந்த மாதிரி இது எல்லா ஆடியன்ஸ்க்கும் போய் சேர்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அது ஒரு ஜானல், இது ஒரு ஜானல். அது ஒரு மாதிரியான ஸ்டோரி, இது ஒரு மாதிரியான ஸ்டோரி. அடுத்தடுத்து வந்து 2 ஹிட் செம ஹிட் கொடுத்தாரு. கரடனும் வந்து விடுதலை வந்து அவர் வந்து இந்த ஸ்டோரி எடுத்து பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்மளோட இமேஜ் என்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்து கட்ஸா அந்த படத்தை எடுத்து நடிச்ச சூரிக்கு வந்து உண்மையிலே பாராட்டணும். படம் ஒரு தடவை பார்க்கலாம்.
எந்த புது முயற்சியாக இருந்தாலும் எல்லாருக்கிட்ட போய் சேரணும், எல்லா ஆடியன்ஸும் கவர்ந்தா தானே சார் அது புது முயற்சியாக போய் சேரும். இல்ல அப்படி சொல்லக்கூடாது. அவங்க முயற்சி பண்ணும்போது இந்த படம் வந்து ஆடியன்ஸ் போய் சேரும் தான் எடுக்கிறாங்க. அது போய் சேர்ந்து சேரலையாங்கிறது அதோடைய நம்மள மேட்டரே இருக்குது. இந்த படம் வந்து ஒரு நல்ல முயற்சி தான். 2K கிட்ஸ் கூட என்ஜாய் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு படம் தான். கிளைமேக்ஸ் உங்களுக்கு ஓகேவா? கிளைமேக்ஸ் வந்து என்னன்னா நம்ம கையிலேயே கொடுத்துறாங்க. அது 2-3 மாதிரி யூகிக்கலாம். அந்த கிளைமேக்ஸை வந்து ஒருத்தர் ஒரு மாதிரி ரிவீல் பண்ணுவாங்க. என்னைய பொறுத்தவரை கிளைமேக்ஸ் நான் ஒரு மாதிரி யூகிச்சிருக்கேன். படம் எனக்கு ஓகே. ஓகே சார், உங்களுக்கு எப்படி இருக்கு பிரதர்? படம் செமையா இருந்தது. படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, நீங்க நிறைய படம் பார்ப்பீங்க. இப்போ காமன் ஆடியன்ஸா ஃபேமிலியோட வரும்போது எப்படி பிரதர் இருக்கும் அது? இல்லை நானே எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. பட் நம்ம இப்போ இருக்க நான் நிறைய படம் பார்க்கறதுனால புரியும். ஆனால் இந்த மாதிரி ஆடியன்ஸ் இன்னும் வேற ஆடியன்ஸ்லாம் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படிங்க தேட்டர்ல எப்படி ரெஸ்பான்ஸ் இருந்தது பிரதர்? நல்ல ரெஸ்பான்ஸ் தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஷோ இவ்வளோ ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கலாம், நல்லா தான் இருந்தது. நம்ம மியூசிக் இல்லாம பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்தது? அந்த எடிஷன் சூப்பரான எடிஷன் நல்லா இருந்தது. எப்படி சொல்றீங்க? மியூசிக் வச்சதை விட மியூசிக் எல்லாம் வந்து நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு ஊருக்குள்ள தான் கொண்டு போறாங்க, நல்லா காட்டு கொண்டு வரப்போ அது என்ன ஆப்டா இருந்தது. உங்களுக்கு என்ன இந்த படம் என்ன கதை சொல்ல வருது? இது ஆக்சுவலி என்னது கதை என்ன சொல்ல வருது? பழைய காலத்துல இருந்து சொன்ன கதை தான். அதையே இன்னும் நம்ம லைஃப்ல இருக்குது, இன்னும் இருக்கு. ஸோ அதையே வேற விஷுவலைசேஷன்ஸ்ல சூப்பரா காட்டியிருக்காரு. நம்ம உள்ளூர் பக்கம் கொண்டு போய் படம் காட்டியிருக்கு. கிளைமேக்ஸ் கம்ப்ளீட்டே இல்லாம இருக்குது. அப்படி அது ஒரு மாதிரி மனசு உறுத்துற மாதிரி இருந்துச்சு. ஆனா அப்படி முடிச்சது கூட ஒரு வேலை நிறைய டிஸ்கஷன் கொண்டு வரலாம்னு நினைக்கிறேன். எதனால இப்படி முடிச்சாங்கன்றதுக்காக அப்படி டிஸ்கஷன் போகணும்னு பாக்குறீங்களா? இல்ல கண்டென்ட்லாம் இன்னும் இப்படிலாம் இருக்கு, இதுக்கு என்ன டிசிஷன் எடுக்கலாம் நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்னு லாஸ்டா ஸ்டோரி கூட ஷார்ட் வைக்கல. லாஸ்ட் ஷார்ட்டே வேறங்களோட ஷார்ட் தான் முடியுது. இந்த அவார்டு படம்லாம் எப்படி நம்ம கமர்ஷியல் ஆடியன்ஸ் எடுத்துப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இது வந்து கமர்ஷியல் கண்டென்ட் படம் தான். நம்ம ஆதி காலத்துல இருந்து வச்சதுதான் கமர்ஷியல் படம். அதிகமா மக்களுக்கு பிடிச்சா கமர்ஷியல் படம், மக்களுக்கு பிடிக்கலன்னா கமர்ஷியல் படம் இல்ல. அதுதான் நல்லா நடிச்சிருக்காங்க. யாரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்படிங்களா? மாடு உட்பட எப்படி நடிக்க வச்சாங்க நல்லா நடிச்சிருக்காங்க.